வரைக்கும் காட்டுக்குள்ள போனவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்ல. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். தமிழகத்தில் மாணவர்கள் எதிர்காலத்தை பாழடிக்கும் முயற்சியை அரசு செய்கிறது. மத்திய கல்வி அமைச்சர் குற்றச்சாட்டு. Few of my members, few of my MP colleagues came to see me. They came to the honorable member who raised the question. She also came to see me with honorable Education Minister of Tamil Nadu. They agreed. They went back. They have a U-turn. It is their problem. Let them come. And Government of India is open on this issue. Many more speakers are many more non-BJP states, especially Congress, Karnataka. Let me give the example. Karnataka is accepting the NEP. பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு இன்று தொடங்கியது. காலை 11 மணிக்கு லோக்சபா கூடியது. தமிழகத்துக்கு கல்வி நிதி மறுக்கப்படுகிறது என திமுக எம்பி தமிழச்சி கேள்வி எழுப்பினார். புதிய கல்விக் கொள்கையை பின்பற்றாத காரணத்தால் தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை தர மத்திய அரசு மறுப்பதாக அவர் கூறினார். தமிழச்சி குற்றச்சாட்டுகளுக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மறுப்பு தெரிவித்தார். PM ஸ்ரீ திட்டத்தின் கீழ் கையெழுத்து போட வந்த தமிழக அரசு கடைசி நேரத்தில் மனம் மாறியிருக்கிறது. பாஜ ஆட்சி செய்யாத மாநிலங்களிலும் புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கை மூலம் ஹிந்தி திணிக்கப்படுவதாக தவறான தகவல் பரப்பப்படுகிறது. தமிழக மாணவர்களை திமுக அரசு வஞ்சிக்கிறது. மாணவர்களின் எதிர்காலத்தையும் மாநில அரசு பாழடிக்கிறது என்றார். தர்மேந்திர பிரதானின் பதிலை ஏற்க மறுத்து திமுக எம்பிக்கள் லோக்சபாவில் முழக்கம் எழுப்பினர். கல்வி நிதி விவகாரம் திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு. பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் கட்ட அமர்வு இன்று துவங்கியது. லோக்சபாவில் பேசிய திமுக எம்பி தமிழச்சி தமிழகத்துக்கு கல்வி நிதி மறுக்கப்படுவதாக கேள்வி எழுப்பினார். இதற்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதிலளித்தார். இதனை ஏற்க மறுத்த திமுக எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் அவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதற்கிடையே கல்வி நிதி விவகாரம் தொடர்பாக ராஜ்யசபாவில் பேச அனுமதி மறுக்கப்பட்டது. இதனால் திருச்சி சிவா தலைமையில் திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். கோஷங்கள் எழுப்பியபடியே அவையிலிருந்து வெளியேறினர். They are doing injustice. They are doing injustice to students of Tamil Nadu. They are ruining the future of Tamil Nadu students. They are not doing justice. They are undemocratic, uncivilized. They are uncivilized. They are devouring the right of Tamil Nadu students to have a pan-Indian education model. Government of India is ready and open. Let them come back. What they have promised. I can quote the date on 15th March. 15th March, they are sent a MOU. Why that account? Let the tell. Why that account? My information, their chief minister was ready to accept that. Some super chief minister, some new person came up. My dear sister Kanimoti is here. Let's be honest to the people of Tamil Nadu. She only came to me few friends. His education minister, their education minister came to us. They are dishonest. This is unfortunate. It is unfortunate in democracy. They are trying to cover up their failure. They are trying to do politics. This is unfortunate, sir. அரசனாக நினைத்துக் கொண்டு ஆணவத்துடன் பேசுவதா? மத்திய அமைச்சருக்கு ஸ்டாலின் கண்டனம். தமிழகத்திற்கு மத்திய அரசு கல்வி நிதி வழங்காதது தொடர்பாக லோக்சபாவில் திமுக எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மும்மொழி கொள்கையை ஏற்காமல் மாணவர்களின் எதிர்காலத்தை தமிழக அரசு பாழடிக்கிறது. தமிழக எம்பிக்கள் நாகரிகமற்றவர்கள் என கூறினார். திமுக எம்பிக்கள் கண்டனம் தெரிவித்தனர். இதையடுத்து அந்த வார்த்தையை மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வாபஸ் பெற்றார். எனினும் மத்திய அமைச்சருக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்தார். அவரது அறிக்கை: தம்மை மன்னர் என எண்ணிக்கொண்டு ஆணவத்துடன் பேசும் மத்திய அமைச்சருக்கு நாவடக்கம் வேண்டும். தமிழகத்துக்கு நிதி தராமல் ஏமாற்றும் நீங்கள் எம்பிக்களை அநாகரிகமானவர்கள் என்பதா? தமிழக மக்களை அவமதிக்கிறீர்கள். இதை பிரதமர் ஏற்கிறாரா? தேசிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கையை தமிழக அரசு முற்றிலும் நிராகரித்து விட்டது என எனக்கு கடிதம் எழுதியதே நீங்கள் தானே. நாங்கள் மக்களின் எண்ணங்களுக்கு மட்டுமே மதிப்பளித்து செயல்படுவோம். உங்களைப் போல் நாக்பூரின் செயல்களுக்கு அல்ல.
உங்கள் திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த முன்வரவில்லை. எங்களிடமிருந்து வசூல் செய்த வரியை விடுவிக்க முடியுமா முடியாதா என பதில் சொல்லுங்கள் என ஸ்டாலின் கேட்டு இருக்கிறார். இது தொடர்பாக தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை முதல்வர் ஸ்டாலினுக்கு 3 கேள்விகள் கேட்டிருக்கிறார். திமுகவினர் நேர்மையற்ற நாகரிகமற்றவர்கள் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொன்னதில் என்ன குறை கண்டீர்கள்? உண்மையைத்தானே சொல்லியிருக்கிறார். மக்களின் எண்ணங்களுக்கு மட்டுமே மதிப்பளித்து செயல்படுகிறோம் என்கிறீர்களே, யார் அந்த மக்கள்? உங்கள் மகன், மகள், மருமகள், தனியார் CBSE மற்றும் மெட்ரிக் பள்ளிகள் நடத்தும் உங்கள் கட்சியினரும் அவர்களின் உறவினருமா? யார் அந்த சூப்பர் முதல்வர்? ஏழை எளிய மாணவர்களின் கல்வியில் அரசியல் செய்வது யார் என்ற தமிழக மக்களுக்கு நன்கு தெரியும். உங்கள் சாயம் வெளுத்துவிட்டது. இனியும் தமிழக மக்களை ஏமாற்ற முடியாது என்று அண்ணாமலை கேட்டிருக்கிறார். திமுகவின் சாயம் வெளுக்கிறது. தாவேக பகிரங்க குற்றச்சாட்டு. தாவேக கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகனின் அறிக்கை. மதுரையில் மத நல்லிணக்க பேரணி நடத்த மத நல்லிணக்க கூட்டமைப்பு அனுமதி கோரியும் திமுக அரசு அனுமதி வழங்க மறுத்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் விரக்தியுடன் கூறியுள்ளார். இது திமுகவின் மத நல்லிணக்கம் பற்றிய கபட நாடகத்தை, இரட்டை வேடத்தை தோலுரித்து காட்டுகிறது. பிளவுவாத அரசியல் செய்பவர்களுக்கு மட்டும் திமுக அரசு அனைத்து அனுமதியும் வழங்குகிறது. தமிழக உரிமை, மதச்சார்பின்மை என வாய் வழியில் மட்டும் பேசும் திமுக அரசால் பாரதிய ஜனதா மீதான தன் மறைமுக பாசத்தை வெளிப்படுத்தாமல் இருக்க முடியவில்லை. பூனைக்குட்டி வெளியே வரத்தான் செய்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக திமுக அரசின் சாயம் வெளுக்கிறது என கூறியுள்ளார். பாத்திரம் கழுவிய பெண்ணுக்கு வீசிக்க புள்ளி, பாலியல் தொல்லை, பின்னாலிருந்து வந்த கை, மறுநொடியே அலறல் சத்தம். தேனி மாவட்டம் தென்கரை பேரூராட்சி விசிக துணை செயலாளராக இருப்பவர் சங்கையா, வயது 32. பெரியகுளம் அருகே உள்ள ஒரு கிராமம் வழியாக சென்று கொண்டிருந்தார். அப்போது வீட்டின் முன்னால் ஒரு பெண் பாத்திரம் கழுவிக் கொண்டிருப்பதை பார்த்தார். சங்கையாவுக்கு சபலம் தட்டியது. நைசாக பின்பக்கமாக சென்று அந்த பெண் மீது கை வைத்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டார். இதை சற்றும் எதிர்பார்க்காத பெண் அதிர்ச்சியில் கூச்சலிட்டார். பெண்ணின் கணவனும் பக்கத்து வீட்டில் வசிப்பவர்களும் ஓடி வந்தனர். சபலபுத்தி சங்கையாவை மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். பாதிக்கப்பட்ட 38 வயதான பெண் கொடுத்த புகாரின் பேரில் பாலியல் வன்கொடுமை, பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டங்கள் உள்பட 5 பிரிவுகளில் சங்கையா மீது தென்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் சங்கையாவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் தேனி மாவட்டத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. துப்பாக்கி காட்டி மிரட்டி நடந்த துணிகர கொள்ளை. நகை ஷோரூமுக்குள் நடந்த திக் காட்சி. பீகாரின் அர்ரா நகரில் பிரபல தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான நகைக்கடை செயல்படுகிறது. ஊழியர்கள் வழக்கம் போல் வேலையில் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது உள்ளே வந்த சிலர் கடையை சுற்றி முற்றி பார்த்தனர். வாடிக்கையாளர்களாக இருக்கலாம் என ஊழியர்கள் நினைத்தார். சற்று நேரத்தில் அவர்களில் 2 துப்பாக்கியை காட்டி ஊழியர்களை மிரட்டினர். அப்போது அவர்களது கூட்டாளிகள் மேலும் சிலர் துப்பாக்கியுடன் கடைக்குள் புகுந்தனர். ஊழியர்கள் அச்சத்தில் உறைந்தனர். அவர்களை கைகளை தூக்க சொல்லி மிரட்டிய அந்த கும்பல் ஓரமாக நிற்க வைத்தனர். பின் கடையில் இருந்த நகைகளை கொள்ளையர்கள் பைகளுக்குள் போட்டு மூட்டை கட்டிக்கொண்டு அங்கிருந்து தப்பினர். தடுக்க முயன்ற ஊழியர்கள் சிலரை கொள்ளையர்கள் தாக்கிவிட்டு சென்றனர். அதில் 2 பேர் காயமடைந்தனர். CCTVயில் பதிவான கொள்ளை காட்சிகள் அடிப்படையில் போலீசார் கொள்ளையர்களை தேடினர். அனைத்து செக் போஸ்டுகளை உஷார்படுத்தினர். தப்பிச் சென்ற கொள்ளையர்களில் 2 பேரை போலீசார் சுட்டு பிடித்தனர். அவர்களிடமிருந்த துப்பாக்கிகள், நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவர்களின் கூட்டாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளின் மதிப்பு கோடிக்கணக்கில் இருக்கலாம் என கூறப்படுகிறது. சிக்னலில் வெயிலை தணிக்க வந்தாச்சு பசுமை பந்தல். சென்னையில் 14 இடம். கோடைக்காலம் தொடங்கிய நிலையில் தமிழகத்தில் பல இடங்களில் வெயில் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. பகல் நேரங்களில் மக்கள் சாலையில் நடமாட அச்சப்படும் அளவுக்கு வெயில் சுட்டெரிக்கிறது. அனல் பறக்கும் வெயிலில் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். உச்சி வெயிலில் சிக்னல்களில் காத்திருக்கும் வாகன ஓட்டிகளுக்காக பசுமை பந்தல் அமைக்கும் பணியை சென்னை மாநகராட்சி மேற்கொண்டுள்ளது. முதல் கட்டமாக அண்ணா சாலை, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, அண்ணா நகர், அடையாறு, வேப்பேரி, ராயப்பேட்டை உள்ளிட்ட 14 இடங்களில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. எல்லா இடத்துலையும் போட்டால் நல்லா இருக்கும் சார். இல்லை எங்கெங்கெல்லாம் போட்டால் நல்லா இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு? இது மெயின் சிக்னல் இங்கே போட்டிருக்காங்க. நிறைய சிக்னலில் இதே மாதிரி இது கொஞ்சம் ஷார்ட் சிக்னல், நிறைய வந்து லென்த்தி சிக்னல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் போட்டால் நல்லா இருக்கும். இது போடுறத பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இதில் இது யூஸா? இல்லை, நல்ல இனிஷியேட்டிவ் தான். பிகாஸ் அது வெயிலேருந்து கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருக்குது. இது எல்லா இடத்துலையும் போட்டால் நல்லா இருக்கும். உங்கள் பேர்? கார்த்திக். தேங்க்ஸ். 4 மாவட்டத்துக்கு ஆரஞ்சு அலர்ட். 7 நாட்கள் ஊற்றப்போகும் மழை. எந்த நாள், எந்த ஊர்? பரபரப்பு அப்டேட். பூமத்திய ரேகையை ஒட்டிய வடகிழக்கு இந்திய பெருங்கடல் மற்றும் அதை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில்
மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் இன்று முதல் ஒரு வாரத்துக்கு தமிழகம், புதுச்சேரியில் மழை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. அதன் அறிக்கை: இன்று தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய 4 மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை கொட்டி தீர்க்கும். இங்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் விருதுநகர், சிவகங்கை, மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய 3 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். மற்ற இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. 13 முதல் 16ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரியில் இடி மின்னலுடன் மிதமான மழை தொடரும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது.